ஹாய், எங்க கூட்டு வந்திருக்கனா? நீ ரொம்ப நாளா உடம்பு வலிக்குதுமாமா அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருந்தியா? சரி, அதனால சரி வா அப்படின்னு சொல்லிட்டு தண்ணிக்குள்ள தள்ளி விடலாம். ஏங்க இன்னைக்கு ஷூட்டிங் இல்லைங்க, அப்படியே ஜாலியா 2 பேரும் நானும் என் வீட்டுக்காரங்க ஃபன் பண்ணலாம் அப்படின்ட்டு கிளம்பு அப்படின்னாரு. சரின்ட்டு வந்தா சன் ஃபேமிலி ஸ்பா பாத்தீங்களா எங்க வந்திருக்கணும். ஃபேமிலியோடய வரலாம், அதனாலதான் கூட்டி வந்திருக்கீங்களா? ஃபேமிலியோடய வரலாம். வந்து நம்ம வந்து உடம்பு கைகால் வலி எல்லாமே வந்து செம்ம ஜாலிங்க. எனக்கு உண்மையிலுமே உடம்பு பயங்கர வலிங்க. மாமா ஊர்ல இருந்து வந்துட்டு சரி வா உன் உடம்பு வலிய போக்குறேன் அப்படின்னு கூட்டிட்டு வந்துட்டாரு. அது ஃபேமிலியோட வரலாமா? நன்றி மாமா, நல்ல புருஷன் கிடைச்சிருக்காரு. நான் கூட வருத்தப்பட்டேன், என்னடா நமக்கு இப்படி நல்ல புருஷனே அமையலையே அப்படின்னு. அடி பாவி, அட பாவியலா, இப்படி தாண்டா அசிங்கப்படுறதுனா வாழ்க்கையில. ரொம்ப நல்ல கணவர் அமைஞ்சிருக்காரு, கூட்டி வந்திருக்காரு. வாங்க உள்ள போய் பார்க்கலாம், சரியா? இங்க எவ்வளவு அழகா இருக்கு. இங்க பாரு, சுத்தி கல்லெல்லாம் போட்டு. ஆமா, ஏன்னா கோவம் வந்துச்சுன்னா திடீர்னு எடுத்துட்டு அடிக்கலாம்ல. அடி பாவி. ஆமா, அதனால கல்லெல்லாம் பாதுகாப்பா வீட்டுக்கார கூட்டிட்டு வந்தீங்கன்னா ஏதாவது இங்க வந்து ஏதாவது டென்ஷனா பேசினாங்கன்னா எடுத்து டம்முன்னு போட்டுடலாம். அந்த அளவுக்கு அழகா இருக்கு பாத்தீங்களா? இவர் யாரு மாமா? புத்தர். இப்படி அமைதி அப்படி உட்காந்து, அதாவது இவ்வளவு சாந்தமா இருக்காருல்ல, ஏன் சொல்லு? இங்க வந்தா முன்னைய மாதிரி ஒண்ணும் இல்ல, இங்க வந்து எல்லாம் வேலையெல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் இவ்வளவு அமைதியா ரிலாக்ஸா அப்படி இருக்கும். அதனாலதான் இது என்னன்னு தெரியல உனக்கு. அதாவது இது ஏன் இப்படி பாயிண்டா அங்கங்க வச்சிருக்காங்கட்டா, நமக்கு உடம்பு வலிச்சதுன்னு வச்சுக்கோங்களேன், வீட்டுல இந்த மாதிரி ஆளுகளை அமுக்க சொன்னோம்னா எசக்கு பசக்க ஆகி போயிடும், ரொம்ப கஷ்டமாயிரும். அதெல்லாம் இவங்களுக்கு தெரியும், எங்க எப்படி அமுத்தணும், எப்படி மசாஜ் பண்ணணும் அப்படின்னு இவங்களுக்கு தெரியும். ஆமா, அதுக்காக தான் இதெல்லாம். ஏன்னா ஒன்ன மாதிரி ஆளுகிட்ட நம்பி உடம்ப கொடுத்தோம்னா வீணாயிரும்ல. பார்த்துட்டு அப்படி பண்ணுவீங்க. நீங்க சும்மா செஞ்சுட்டாலும் நாங்க அப்படியே அசந்து அழுத்து தான் போயிருவோம். நாங்க உள்ள போலாம். கெட்டமே செம்மையா இருக்கு. ஆமா, மூலிகை வாசம் ஒரே அமைதியா. ஏகப்பட்ட சர்டிபிகேட்லாம் இருக்கேமாமா. ஆமாமா, எல்லாமே கவர்மெண்ட் அப்ரூவோட. ஆமா, அதனால நீங்க பயப்படவே வேணாம், நல்ல தைரியமா ஃபேமிலியோட வந்து பண்ணிக்கலாம். இவங்க என்ன பண்றாங்க அப்படின்றத புக்கு ஆல்பம் ஏதாவது வச்சிருப்பாங்கல்ல, அதெல்லாம் பார்த்துட்டு நான் உங்கள்கிட்ட சொல்றேன். அதுல எதை நீ செலக்ட் பண்றே பண்ணிக்கலாம். ஆமா, எல்லாமே பண்ணிடுற மாதிரி தான் இருக்கு உடம்பு சூழ்நிலை. எவ்வளவு அமௌண்ட் வந்தாலும் பரவாயில்ல, உடம்புலயும் நான் சரி. அன்பான கணவர் பாத்தீங்களா, அந்த மாதிரி பொண்டாட்டிங்களை நல்லா பாத்துக்கங்க ப்ளீஸ். பெண்கள் ரொம்பவும் பாவம். இந்த தோணி தலைய லோனாய் தாங்க முடியலப்பா. கல்யாண ஆல்பம் மாதிரி இருக்கு. ஷோல்டர் பேக் ஃபுல் டைஸ் ஃபுல்லா கவர் ஆகும். ஃபைனலா வந்து ஸ்டீம் வரும், மண்ணா ஸ்டீம் இல்ல பாக்ஸ் ஸ்டீம் வரும். இந்த மசாஜ் பார்த்தா உங்களுக்கு பெஸ்டா இருக்கும், பெயின்லி பெஸ்டா இருக்கும், மேக்ஸிமம் எல்லாமே இருக்கும். சூப்பரா பண்றாங்க. நம்ம வீட்ல கண்டிப்பா பண்ண மாட்டோம், சோம்பேறித்தனமா இருப்போம். இப்படி ஒரு இடத்துக்கு வந்துட்டோம்னாக்கா நம்ம உடம்புலயே செம்மையா தலையில இருந்து முகத்துல இருந்து எந்த பிரச்சனையும் இல்லாம எல்லாமே பண்ணிடுவாங்க. அந்த அளவுக்கு போட்டோ பார்த்தாவே பயங்கரமா இருக்கு. இது என்ன? இது எல்லாமே ஜிஞ்சர் வித் ஹனி. உங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஒரு கிறிஸ்பா இருக்கு, அந்த ரிலாக்சேஷன் ஆயிடுது. சூடா இருக்குங்க. அதுவும் இதுல என்னென்ன பண்ணிருக்காங்க? எல்லாமே ஜிஞ்சர் வித் ஹனி மின்ட். பாருங்க, அந்த மழை நேரத்துல வேற வந்திருக்கனா அப்படியே சூடா. என்ன மாமா, ரூம் எல்லாம் பயங்கரமா இருக்கு. பேசும்போது அதை நாம படுத்துறது. ஐயோ, நம்ம மைண்ட் அங்க போகுது. ஆமா, இங்க பாரு, இது குளிக்கிறதுக்கா? ஆமா, ஆனா ஒரு ஆள் தான் இறங்க முடியும். நானே குளிச்சுக்கிறேன், நீ ஒண்ணும் குளிக்காது. இந்த ஆளுக்கு இறங்கினா உடஞ்சு போயிடாதா? நான் மட்டும்தான் குளிப்பேன். ஜாலியா என்ஜாய் பண்றோம் இன்னைக்கு. ரெடி எப்படி இருக்கோம் பாத்தீங்களா? என்ன மாமா, பைத்தியக்கார ஆஸ்பத்திரின்னு தப்பிச்சு வந்திருக்காரு. என்ன நீ பைத்தியக்காரனாவே நினைச்சிட்டு இருக்கறல? அட போப்பா. எனக்கு இந்த ட்ரெஸ் எவ்வளவு அழகா இருக்கு பாத்தீங்களா? லல்லல்லல்லல்லல்லா.
வேக வச்ச மாதிரி இருக்குங்க. நல்லா மசாஜ் எல்லாம் முடிச்சிட்டு குளிக்க போறேன். என்ன ஒரு சுகம் தெரியுமா? நல்லா வெது வெதுன்னு அப்படியே ராஜா பகவத் கணக்கு செம்ம வாட்டமா இருக்கு. ஆமா வந்து ஒரு ஆள் தான் இருக்க முடியும், 2 பேர் இருக்க முடியல. நீதான் அங்க குளிச்சில படுத்துட்டே குடிக்கிட்டா படுத்துட்டே குடிச்சா ஊத்திடும். கொஞ்சம் எந்திரிச்சுக்குவோம் தண்ணீரை. இந்த ஜூஸ் வேற லெவல்ல இருக்குல்ல, செம்மையா இருக்கு. இதுல 2 பேர் குளிக்கலாம். இவர் கீழே குளிச்சுட்டாரு. இல்ல எனக்கு இந்த தலையில இப்படி பண்ணுவாங்கன்றது எனக்கு தெரியாம போச்சு. நீங்க என்ன இறங்கிருங்க. ஐஸ்கிரீம் என்ன சுகம். பாத்தீங்களா செம்மையா இருந்துச்சுங்க. மசாஜ் எல்லாம் வேற லெவல். நல்லா மசாஜ் பண்ணிட்டு நல்லா வெது வெதுன்னு தண்ணியில அப்படியே ரோசா பூலாம் போட்டு மாமா குடிக்க வச்சிருக்காரு. குடிக்கிறது செம்ம சந்தோஷமா இருந்துச்சு. உடம்பும் ரொம்ப ஃப்ரீயா இருக்குங்க. ரொம்ப ஷூட்டிங் போயிட்டு உடம்பு பயங்கர டயர்டா இருந்தது. இப்ப உடம்பு செம்மையா இருக்கு. இன்னைக்கு நைட்டு போய் மரண மாஸ் தூக்கம் தான் இன்னைக்கு. அந்த அளவுக்கு தூங்குவோம். நீங்களும் வந்து பண்ணிக்கோங்க. இது எங்க இருக்குன்னு தெரியுமா? எங்க இருக்கு? நாவலூர் ஒயமார். ஆமா, அங்கதாங்க இருக்கு. ஃபேமிலியோட வந்து இங்க பாத்தீங்கன்னா 1000ல இருந்து 10000 வரைக்கும் இருக்குங்க. நீங்க கண்டிப்பா வந்து எல்லாருமே ஃபேமிலியோட வந்து என்ஜாய் பண்ணலாம். அந்த அளவுக்கு சூப்பரா இருக்குது. கண்டிப்பா வாங்க. செம்ம ரிலாக்ஸ். தயவு செய்து கணவர்மார்கள்லாம் பொண்டாட்டியை கூட்டிட்டு ஜோடியா வாங்க. குழந்தைங்களோட வாங்க. குழந்தைங்களோட வந்தீங்கன்னா இங்க இருக்கவங்க பாத்துக்குவாங்க. இங்க இருக்கவங்க பாத்துக்குவாங்க. விளையாட்டுக்கெல்லாம் நிறைய இடமா. இன்னொரு விஷயம் என்னன்னா, மறக்காம நம்ம லோட்டஸ் ஃபேமிலிக்கு சப்போர்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. பாய். பெல் பட்டன் அமுத்த மறந்துடாதீங்க. பாய். வீட்டுக்கு போய் தூங்கலாம்.